இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணிவிட்டு HTML ஒரு HTML ஃபார்ம்ஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியா ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக HTML ஃபார்ம்ஸ் இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக HTML ஃபார்ம்ஸ் பற்றின ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு லாகின் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ as usual அந்த லாகின் ஃபார்மில் ஒரு யூசர் நேம் ஃபீல்ட் இருக்க போது, ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்ட் இருக்க போது, ஒரு லாகின் பட்டன் இருக்க போது. இந்த 3 எலிமெண்ட்ஸை மட்டும் வச்சு இதோட HTML ஃபார்ம்ஸோட பேசிக் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்து இந்த தியரி பார்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா we are going to செட்டப் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் 2 ஃபைல் login.html dashboard.html 2 ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த login.html அந்த ஃபைலில் தான் நம்மளோட லாகின் ஃபார்ம் இருக்க போகுது. ஸோ அந்த லாகின் ஃபார்மில் இருக்கிற ஃபார்மை சப்மிட் பண்ணி நம்ம சப்மிட் கிளிக் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு போகிற மாதிரி தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த பேக் அண்ட் ஆத்தென்டிகேஷன் எதுவுமே நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடா இல்லையா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பேக் அண்ட் செக்ஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு ஓகே இது இதில் வேல்யூஸ் ஃபில் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போதா இல்லையா அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பண்ணும்போது வில் லேர்ன் வெரி பேசிக் லெவலில் ஃபார்ம் டேகு, அதுக்கான முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட், ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். அண்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய இன்புட் டைப்ஸ் இருக்குது, நிறைய வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்காம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் அந்த இன்புட் டேக்ஸில் இந்த நேம் அண்ட் வேல்யூ இந்த 2 ஆட்ரிபியூட்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை பார்க்க போகிறோம். அண்ட் அதே ஃபார்ம் வச்சு கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட்ஸில் ஒரே ஃபார்ம் கெட் மெத்தடில் சப்மிட் பண்ணால் எப்படி போகுது, போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ணால் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு ஃபைனலாக வில் பி லுக்கிங் அட் வெப் இன்ஸ்பெக்டர் வச்சு ஒரு ரெக்வஸ்ட் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, அதோட பேலோடு எப்படி பார்க்கறது, அது அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து சர்வருக்கு போகுதுன்னு பார்க்குறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா we are going to set up a ப்ராஜெக்ட் ஃபோல்டர். என்ன பண்ண போகிறோம்னா என்னோட ஹோம் ஃபோல்டரில் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே I'm going to create a new folder. I'll call this as login form, HTML login formனு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டர் தான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். போயிட்டு ஃபைல், இதில் ஓப்பன் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் ஃபோல்டர், இதில் ஹோமில் ட்ரைனிங் உள்ள HTML லாகின் ஃபார்ம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். ஓகே, இது கேட்குது எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். யூஸ்வலாக நான் தான் கிரியேட் பண்ணுறது எல்லாமே, எதுவும் தேர்ட் பார்ட்டிலேருந்து இங்கே டவுன்லோட் பண்ணல. ஸோ ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த ப்ரைமரி சைட் பாரில் இந்த எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும். இந்த HTML லாகின் ஃபார்ம் அப்படின்ற இந்த டாப் லெவல் ஃபோல்டர் நேம் உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு 2 ஃபைல்ஸ் login.html dashboard.html 2 ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நியூ ஃபைல், அப்படி இல்லைன்னா இதில் போய்ட்டு ஃபைல் நியூ டெக்ஸ்ட் ஃபைலும் நியூ ஃபைலும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபோல்டர் பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஆப்ஷன் வச்சு login.html அண்ட் இன்னொரு ஃபைல் dashboard.html. ஓகே, ஸோ 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த HTML ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to create that very simple login form. ஓகே, ஸோ as usual எனி பேஜ் அந்த ஃபார்ம்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த பேசிக் டெம்ப்ளேட் login.html dashboard.html ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுவோன்னா இது நான் யூஸ் பண்ணிடுறேன். இந்த டேஷ்போர்டு எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த பேசிக்கான அந்த HTML டெம்ப்ளேட்ஸ், அந்த ஹெட்டு, டைட்டில், பாடி இதெல்லாமே போட்டுட்டு தென் வில் கெட் இன் டு த ஃபார்ம்ஸ். ஸோ HTML5 நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக வந்துடுது. டிவைஸ் எடுத்து மாடிஃபை பண்ண போகிறதில்ல. ஸோ அகைன் நான் டேப் ப்ரெஸ் பண்ணால் இனிஷியல் ஸ்கேல் இது நான் மாடிஃபை பண்ண போகிறதில்ல. தென் நெக்ஸ்ட்டு மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே டாக்குமெண்ட்டில் நான் லாகின் அப்படின்றதே என்னோட டைட்டிலாக வச்சுக்கிற பேஜ் டைட்டிலாக. ஓகே, இது கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணும்போது இந்த டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் பாருங்கள். சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது
சரி, இப்போ இந்த மாதிரி வந்து நான் 2 ஸ்ப்ளிட்டாக வைக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியல அப்படின்னா, ஒரு டேபை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி தெரியும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிடும். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேப் டபுள் கிளிக் பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும், டபுள் கிளிக் பண்ணால் ஷ்ரிங்க் ஆகிடும். இப்போ நான் டேஷ்போர்ட் போகிறேன், டேஷ்போர்டு வந்து எனக்கு பெருசாக வரணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அகைன் இங்கே HTML5. ஓகே, டிவைஸ் வித் நான் மாடிஃபை பண்ண போகிறதில்ல, இனிஷியல் ஸ்கேல் நான் மாடிஃபை பண்ண போகிறதில்ல. டாக்குமெண்ட்டை வந்து I'm going to name it as dashboard டைப் பண்ணிவிட்டு தென் அகைன் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணால் பாடி கலர். ஓகே, இங்கே இப்போதைக்கு சும்மா ஒரு ஹெட்டிங் 1 மட்டும் போட்டுக்கிறேன், டேஷ்போர்ட். ஓகே, சும்மா ஒரு மெசேஜ் ஒரு பேராகிராஃபில் யூ ஹாவ் லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த பேஜ் தேவையில்லை. ஸோ I'll just close this. இங்கே லாகின். ஓகே, ஸோ இதை பேரலாக ப்ரிவியூ பண்ணிட்டே வரும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போயிட்டு இதில் ஓப்பன் தட் ஃபைல், லாகின் HTML இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஓகே, ஸோ login.html ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் 2 ஃபீல்டு, ஒன்று யூசர் நேம், இன்னொன்று பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு பட்டன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுமாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML இருக்கிற டேக் வந்து ஃபார்ம்னு ஒரு டேக் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார்ம் இது நான் இப்போ ஃபார்ம்னு அந்த ஆங்கிலோ பிரேசஸ் போட்டு டைப் பண்ணதால் அப்படியே வந்துச்சு. இப்படி இல்லைனா ஐ கேன் ஜஸ்ட் டைப் ஃபார்ம். இதில் கெட்டு போஸ்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறும் ஃபார்மை மட்டும் கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போதே டிஃபால்ட்டாக என்ன கேட்குதுன்னா ஆக்ஷன் ஒன்று கேட்குது. ஸோ இது ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் வேல்யூஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டன், ஒரு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை நான் எங்கே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். ஓகே, அந்த எங்கே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ஷன். ஸோ இது நான் எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து கரண்ட்டாக இந்த பேஜ் எந்த யூஆர்எல்ல லோட் ஆச்சோ, நான் எங்கே இருக்கும், எந்த ஃபைலில் இந்த பேஜ் இந்த ஃபார்ம் இருக்கோ அதே ஃபைலுக்கு திருப்பி இந்த ஃபார்ம் டேட்டா போய் சப்மிட் ஆகும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் லைக் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஆக்ஷன்ன்றது இந்த பர்டிகுலர் ஃபார்மோட டேட்டா சப்மிட் பண்ணுவோம். இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபார்முக்குள்ளே யூசர் ஃபில் பண்ண டேட்டா எந்த இடத்துல போய் சப்மிட் ஆகும். ஓகே, அதுதான் அந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டு. நான் இப்போதைக்கு எம்டியாக விட்டுக்கிறேன். ஓகே, கொடுத்துறேன். அண்ட் இதில் வந்து நான் மெத்தட் வந்து கெட்டு போஸ்ட் எதுவுமே போடல. ஸோ டிஃபால்ட் என்ன வேல்யூ வருதுன்றதை பார்க்கலாம், டிஃபால்ட்டாக என்ன மெத்தட் அதை எடுத்துக்கின்றதும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது போட்டுட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு போயிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணால் எந்த சேஞ்சுமே இல்லை, எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. பிகாஸ் ஃபார்ம்ன்ற டேக் வந்து ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் டேக் மாதிரி அது. ஸோ மற்றது இப்போ H1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, பேராகிராஃப்னு டைப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் தெரியுது. இப்போ ஹெச்ஆர்னு போட்டிங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் தெரியும், அது தெரியும். பட் மேயராக ஃபார்ம்னு மட்டும் போடும்போது உங்களுக்கு யூஐயில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, we're going to create a நியூ ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் யூசர் நேம் ஒரு இமெயில், இல்லை இமெயில் பாஸ்வேர்ட்னே வச்சுப்போமே. ஸோ இமெயில் வந்து இன்புட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு we have input fields. ஓகே, இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்புட் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதில் டைப். இதில் டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட் டைம், இமெயில், இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா லைக் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். பட் இப்போ இனிஷியலாக நான் யூசர் நேம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஃபில் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ லெட்ஸ் சே லைக் இப்போ இந்த கன்ஃபியூஷன் வேணாம், யூசர் நேம் இமெயில்ன்ற கன்ஃபியூஷன் வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் ஃபிக்ஸ் தட் we are going to get only the user name. அந்த யூசர் நேம் வந்து ஒரு இமெயில் ஃபார்மெட்லாம் இருக்குன்ற அவசியம் இல்லை, ஒரு மகேஷ்னு ஒரு பேர் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு யூசர் நேம் மட்டும் வச்சுப்போம். ஓகே, இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஓகே, இன்புட் டைப்புக்கு வந்து இந்த டேகுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் டேக்காக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை, கேன் கன்சிடர் ஈவன் அஸ் அ
செல்ஃப் க்ளோசிங் டேக். பட் மோஸ்ட்லி வந்து இந்த செல்ஃப் க்ளோசிங்காகவும் போட மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் டேக் அப்படி போட்டுட்டு விட்டுட்டு சேவ் பண்ணுறேன். இன்புட் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் யூல் சி இன்புட் டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஓகே, ஸோ இதில் நான் டைப் பண்ணும்போது ஐ கேன் டைப் எனி டெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி. பட் இப்போ பார்க்கும்போது இது பிளண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு நேம் கொடுத்தா தான் இதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றது தெரியும் இல்லையா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து அப்படியே வந்து ஒரு இன்புட் டைப் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 2 ஃபீல்டு இருக்குது. இது என்ன ஃபீல்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எதில் யூசர் இன்புட் எதில் பாஸ்வேர்ட் போடணும்னு தெரியாது. பட் இதில் பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டாட்ஸ் தான் வரும். இட் நாட் ஷோ அப், சாரி, இட் நாட் ஷோ அப் யுவர் டைப்டு கேரக்டர்ஸ், வெறும் பாஸ்வேர்ட் வருதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போது ப்ளஸ் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த லைனில் போட்டாலுமே இது நெக்ஸ்ட் லைக் பக்கத்தில் தான் வருது. ஸோ இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் இன்லைன் எலமெண்ட்ஸ், தே ஆர் நாட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் ஒரு எலமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறது என்ன பண்ணால் HTML அடுத்தடுத்து புது லைனில் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரும். அப்படி இல்லாமல் இருக்கிற லைன்லேயே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் வச்சுட்டே போகிறதுக்கு பேர் இன்லைன் எலிமெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா H1 இருக்குது. அந்த H1 பக்கத்தில் அதுக்கு அடுத்து தான் ஃபார்ம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே நிறுத்தினாலும் கூட நீங்கள் டிஸ்பிளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா லாகின் அந்த ஹெட்டிங் 1 ஒரு ஃபுல் லைன் ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற லைனில் தான் அந்த ஃபார்ம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் லைன் அப்படியே எடுத்துக்கிச்சு அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் எலிமெண்ட். அப்படி இல்லாமல் தனக்கு தேவையான விட்டுட்டு அடுத்தடுத்த அதே லைனில் இன்னும் ஸ்பேஸ் இருக்குன்னா அப்படியே அரேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அன் இன்லைன் எலிமெண்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து டாப் பாட்டம் தான் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், யூ கோயிங் டு யூஸ் அ லைன் பிரேக் டேக். ஸோ நான் BR டேக் போட்டுட்டு இப்போது இவ்வளோ க்ளோஸாக வருது அகெயின். ஸோ அண்ட் இதுலேயும் எனக்கு இன்னமும் வந்து தெரியல இது என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்புட்டுக்கு நம்ம வந்து ஒரு லேபிள் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்குது. நான் இதுக்கு வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு இன்னொரு லேபிள் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு போய் ஓகே ரெஃப்ரெஷ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு. பட் இது ஓகே, இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது எல்லாமே ஓகே. பட் இந்த லேபிளுக்கு வந்து ஒரு HTML பேஜில் நிறைய இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 லேபிள் இருக்குது. எந்த லேபிள் எந்த இன்புட்டுக்குன்றது வந்து நமக்கு தெரியும். பார்க்கும்போது மேபி விஷுவலாக நமக்கு தெரியுது, ஓகே இது பக்கத்துலேயே இது வரனால. பட் HTMLக்கும் அது தெரியணும். ஸோ இப்படி தெரியும் போது ஒரு அட்வான்டேஜ், அது தெரிய வைக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லேபிள் கொடுக்குறன்னும் போது இதுக்கு இன்னொரு ஒரு மேண்டேட்ரி இது இருக்குது. ஃபார் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் அந்த எம்எட்டில் போடுற லேபிளில் அப்படியே டைப் பண்ணிவிட்டு நான் டேப் அடித்தேன் அப்படின்னா யூல் சி தெர் இஸ் அ attribute, suggested attribute for நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்ன அது ஃபார்ன்றது எப்படி என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் வந்து எந்த எலமெண்ட்டுக்கான எந்த இன்புட் எலமெண்ட்டுக்கான லேபிள் இது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் இந்த லேபிள் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுக்கு கிவன் ஐடி. ஓகே, ஸோ ஐடி பேர் யூசர் நேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, அண்ட் இதே ஐடி வேல்யூவை நான் வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டுனா இது ரெண்டும் பைண்ட் ஆகிடும். ஓகே, யூசர் நேம் இப்போ சும்மா இங்கே வந்து யூசர் நேம் 1 யூசர் நேம் 2ன்ற டிஃப்ரென்ஸ், அது என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ஃபார்ன் கொடுக்குறதுல என்ன டிஃப்ரென்ஸுக்காக நான் பண்ணுறேன். யூசர் நேம் 1ன்னு கொடுத்துக்கிறேன், ஒரு BR டேக் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு BR டேக் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ப்ரௌசரில் பார்த்தா யூசர் நேம் 1 ஒரு லைனில் இருக்கும், அதுக்கு அடுத்த ஒரு லைன் பிரேக்கு. ஸோ அடுத்த லைனில் யூசர் நேம் 2 இருக்கும், ஒரு லைன் பிரேக் இருக்கும், அதுக்கு அடுத்து இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, செக் பண்ணிடலாம். விட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கேன் சி யூசர் நேம் 1 யூசர் நேம் 2.
இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் யூசர் நேம் 1 கிளிக் பண்ணுறேன், எதுவுமே நடக்கல. ஓகே, பட் நான் யூசர் நேம் 2 கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இது செலக்ட் ஆயிடுது. ஓகே, இதுதான் வந்து அந்த லேபிளுக்கான அந்த ஃபார் வச்சு பைண்ட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். நான் யூசர் நேம் 1 கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்கல. நான் யூசர் நேம் 2 கிளிக் பண்ண உடனே இந்த லேபிள் எதுக்கான லேபிள்ன்றது சொல்கிற விதமாக இது கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் கிடச்சிடும். நான் கேன் இமீடியட்லி டைப் ஓகே. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த பாஸ்வேர்டுக்கு எதுவுமே நான் லேபிளுக்கு இல்லை, ஃபார் எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்து இது செலக்டே ஆக மாட்டேங்குது. ஸோ கேன் கோ பேக், இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்புட்டுக்கு ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், இதில் இதுக்கும் பிஆர் டேக் போட போகிறேன். இப்போது போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் 2, ஓகே யூசர் நேம் 2 இருக்குது, சேவ், ரெஃப்ரெஷ். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி இங்கே யூசர் நேம் கிளிக் பண்ணுறேன், யூசர் நேம் செலக்ட் ஆகுது. இங்கே பாஸ்வேர்டுன்ற டெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ண போகிறேன், பாஸ்வேர்ட் ஃபீல்ட் செலக்ட் ஆகுது. ஓகே, சரி, இந்த ஐடின்ற வேல்யூ எப்படி கொடுக்கணும், அதுக்கான இந்த வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி. ஸோ ஒரு கிளாஸில் உங்களோட ஒரு கிளாஸில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் தேர் ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இல்லையா, இது யூனிக்காக இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒரு கிவன் HTML ஃபார்மில் ஒரு ஐடி வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம்ன்றது ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதையே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம்னு கொடுக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி யூனிக் இந்த என்டையர் HTML டாக்குமெண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடின்றது கிட்டத்தட்ட ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி வந்து யூனிக்காக இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு HTML பேஜில் ஒரு தடவை தான் வரணும். ஓகே, சரி, இப்போது வி ஹேவ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபீல்ட். இதை எப்படி வந்து சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சரி அகைன் ஒரு லைன் பிரேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது சப்மிட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் பட்டன் எலிமெண்ட்ஸ். ஓகே, முன்னாடி வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்ற ஒரு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இன்புட் இருக்குது, இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்ன்ற வேல்யூ வந்துருச்சு. ஓகே, மேபி இதோட லேபிள் வந்து கேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து இங்கே அந்த சப்மிட்டுக்கு பதிலாக இங்கே வரும். இது வந்து கொஞ்சம் பழைய மெத்தட், பட் இதை விட இப்போ பெட்டரான ஒரு இது என்ன சொல்கிறேன், இதே மாதிரி இன்புட் டைப் ரீசெட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட். ஓகே, ஸோ ரீசெட் எதுக்குன்னா டைப் பண்ணிவிட்டு ரீசெட் கிளிக் பண்ணால் எல்லா வேல்யூஸும் கிளியர் ஆகிடும். இது கொடுத்துட்டு லாகின் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்மோட வேல்யூஸ் வந்து சப்மிட் ஆகும். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த வேல்யூ எடுத்துறேன். ஸோ தட் லெட் இட் பி இருக்கட்டும். ஸோ லாகின் கொடுத்து இந்த வேல்யூ வந்து இது சப்மிட் பண்ணுற பட்டன், இது ரீசெட் பண்ணுற பட்டன். ஓகே, ஸோ சப்மிட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, ஸோ இந்த பேஜ் வந்து திருப்பி இன்னொரு தடவை லோட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃபார்மோட சப்மிஷன் எல்லாமே அந்த ஃபார்மில் இருக்க டேட்டா எல்லாமே திருப்பி அதே சேம் ஃபைலுக்கு, அதாவது லாகின் டாட் HTMLக்கு மறுபடியும் போனதுனால சேம் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட், ஸோ இதில் இப்போ இந்த ஆக்ஷன் ஈக்குவல் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிவ் டேஷ்போர்ட் டாட் HTML. ஓகே, ஸோ டேஷ்போர்ட் டாட் HTML கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போது சம் வேல்யூ இப்போது லாகின் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நான் கிளிக் பண்ண உடனே என்னோட இன்ஃபர்மேஷன் நான் அந்த பர்டிகுலர் ஃபார்ம் டேட்டா எல்லாமே வந்து டேஷ்போர்ட் HTMLக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவு ஆக்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் டேஷ்போர்ட் இப்போ இது வந்து நான் டேஷ்போர்ட் HTMLக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன், வேறு ஏதாவது ஃபைலோ URL கொடுக்குறேன்னா அந்த பர்டிகுலர் URLக்கு போகும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து நீங்கள் வெளியில் வேறு ஏதாவது ஒரு இதுக்கு கொடுக்க முடியாது. உங்களோட வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு இன்பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வைக்க முடியும்.
நீங்கள் வந்து abc.comல இருந்து வேறு ஏதோ லைக் கூகுள் இருக்கும் xyz.comலாம் போயிட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா தேர் ஆர் லிமிடேஷன், செக்யூரிட்டி லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஆக்ஷன் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதுவுமே கொடுக்கலன்னா இருக்கிற அதே ஃபைலுக்கு திருப்பி போய் ஒன்று திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவுமே ஃபில் பண்ணாமல் லாகின் கொடுக்குறேன்னா திருப்பி சேம் ஃபைல் அப்படியே வரும். ஓகே, இதே வந்து நான் இந்த டேஷ்போர்ட் HTML நேம் பண்ணேன்னா இந்த ஃபார்ம் சப்மிட் கிளிக் பண்ணும்போது இந்த டேஷ்போர்ட் HTMLக்கு ஃபைல் போகும். ஓகே, ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த அந்த இன்புட் டைப் பட்டன் இன்புட் டைப் சப்மிட் ரீசெட் பார்த்தோம். இதுக்கு இப்போ மோர் இப்போ நியூவர் சின்டாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, யூ ஹாவ் பட்டன். பட்டன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதில் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் டேக் உள்ள இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஓப்பனிங் ஆர் தெர் இஸ் நோ க்ளோசிங் டேக். ஒரு அப்படியே ஒரு ஓப்பன் டேக்காக இருக்கும், ஒரு சிங்கிள் டேக்காக இருக்கும். இதில் வந்து இந்த 2 டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வரும். அதே மாதிரி இங்கே பட்டன் டைப் ரீசெட். ஓகே, ஸோ 4 இது வந்துருக்கு. ஓகே, இது மாதிரி லைக் நிறைய பிஆர் டேக்காக போடுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இன் ஜென்ரல் பெஸ்ட்டு அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒரு லேபிள், ஒரு அதுக்கான இன்புட், இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு டிவ் டேக் போடுவோம். ஓகே, ஒரு டிவ் டேக் போட்டுட்டு இந்த லேபிள் இருக்கு இல்லையா, இதை ஓகே, இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கட் பண்ணுறது, கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா விஎஸ் கோட் இல்லைன்னா நீங்கள் ஒரு லைனில் இருக்கீங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அப்பேரோட பண்ணிங்கன்னா அது உங்கள் ஏரோ கூடவே அப்படியே மூவிட்டே வரும், கர்சர் கூடவே. தெரியுதா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு டிவ் போட்டுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் எண்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ட் அப்பேரோ அடிச்சேன்னா அது அப்படியே மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இந்த செட்டுக்கு என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு டிவ் சும்மா போட்டுக்கிறேன் அண்ட் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். அகெயின் திருப்பியும் டிவ், அப்புறம் இந்த 2 லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் அப்பேரோ. ஓகே, இப்போ எனக்கு இந்த பிஆர் டேக் இங்கே தேவையில்லை. ஐ கேன் யூஸ் பிஆர் டேக் ஹியர். இதே மாதிரி இந்த பிஆர் டேக் தேவையில்லை. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு க்ளீனாக ஒரு ஃபீல்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அழகாக இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட் டைப் வச்சு பண்ண லாகின் பட்டன்ஸ், இது பட்டன்ன்ற டேக் வச்சு யூஸ் பண்ண பட்டன்ஸ். ஓகே, அகைன் சேம் எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ நான் இந்த லாகின் ப்ரெஸ் பண்ணாலும் I'm going to go to the dashboard. ஓகே, சரி. இப்போது அடுத்தது பார்க்குறோம். இந்த ஃபார்ம் வந்து ஆக்ஷன் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து முக்கியமான இது வந்து மெத்தட். ஓகே, நான் மெத்தடுக்கு வந்து கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கெட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ சம் வேல்யூஸ் ஃபில் பண்ண போகிறேன். மகேஷ், பாஸ்வேர்டு வந்து ரவி. ஓகே, ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, சரி, இந்த டேட்டா வந்து எப்படி வந்து சர்வருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ முக்கியமான ஆட்ரிபியூட் சொன்னோம் இல்லையா, நேம் அண்ட் வேல்யூ. இது நம்ம விட்டுட்டோம். இது விட்டுட்டு நம்ம பட்டன்ஸ்க்கு போயிட்டோம். அது ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதில் நேம் அண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போது இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். அந்த ஐடி வச்சு இந்த எலமெண்ட்டுக்கான லேபிள் இதுன்றதையும் பைண்ட் பண்ணிட்டோம். இது என்ன மாதிரியான டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டாக ரெண்டர் ஆகுன்றது அந்த டைப் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்.
பட் இதில் யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து சர்வருக்கு எப்படி போய் எந்த பேரில் போய் ரீச் ஆகணுன்றது சொல்லணும். ஓகே, ஃபார்ம் டேட்டா ஜென்ரலாக என்னன்னா கீ வேல்யூ பேர்ஸ் ஆர் நேம் வேல்யூ பேர்ஸ் தான் போகும். ஸோ இந்த நேமு இதுக்கு இந்த வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நேம் வந்து நான் நேம்ன்ற ஆட்ரிபியூட்டுக்கு லாகின் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டா இந்த லாகின் அண்டர் ஸ்கோர் யூசர் நேம் அப்படின்ற நேமில் யூசர் என்ன வேல்யூ சப்மிட் பண்ணுறாரோ அந்த வேல்யூ போகும். ஓகே, இங்கே பாஸ்வேர்டில் நான் சும்மா என்ன பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு லாகின் அண்டர் ஸ்கோர் பாஸ்வேர்ட். ஓகே, கொடுக்குறேன். இப்போது இந்த நேம் கொடுக்கறதுனால வில் பி ஏபிள் டு see a difference here. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது ரவின்னு கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் போயிருக்கு. பட் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் பாருங்க. இந்த யூஆர்எல்ல இந்த லாகின் அண்டர் ஸ்கோர் யூசர் நேம் ஈக்குவல் டு மகேஷ் அண்ட் லாகின் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ரவி. இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் so that you can see it better. ஓகே, ஸோ இதுதான் வந்து அங்கே போயிருக்கு. லாகின் டேஷ்போர்ட் HTML கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் லாகின் அண்டர் ஸ்கோர் யூசர் நேம் ஈக்குவல் டு நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அண்ட் லாகின் அண்டர் ஸ்கோர் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த லாகின் அண்டர் ஸ்கோர் யூசர் நேமுக்கு பதிலாக எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா இங்கே போய் சப்மிட் ஆகும் போது வர வேல்யூ வந்து இது வந்து யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு போகும். ஓகே, ஸோ அது என்ன நான் செஞ்ச காமிச்சிடுறேன். யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் இது வந்து நான் பாஸ் டபிள்யூடின்னு மாற்றுறேன். பாஸ்வேர்டுக்கு பதில் பாஸ் டபிள்யூடி. ஓகே, சும்மா ஒரு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நேம் வச்சு பண்ணும்போது நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், கோயிங் பேக் ரெஃப்ரெஷ். இப்போது மகேஷ் 1 2 3 4 லாகின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க, யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு மகேஷ் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த அந்த என்டையர் யூஆர்எலுக்கு பின்னாடி இந்த ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். இது ஏன் இப்படி போகுது அப்படின்னா ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து query parametersன்னு சொல்லுவோம். இது ஏன் இப்படி போகுதுன்னா நம்ம இங்கே மெத்தட் ஈக்குவல் டு கெட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இப்படி போகுது. ஸோ எனி ஃபார்ம் அதில் நான் மெத்தட் ஈக்குவல் டு கெட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஆக்ஷன் இருக்குல்லையா, அந்த டேஷ்போர்ட் இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு உள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்தந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா இந்தமாரி கீ வேல்யூ பேர்ஸ் ஆர் நேம் வேல்யூ பேர்ஸாக பாஸ் ஆகும். ஸோ ஒரு ஃபீல்டுக்கும் அடுத்த ஃபீல்டுக்கும் நடுவில் அது செப்பரேட்டராக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் எப்படின்னா ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆக்ஷன் ஒரு கொஸ்டின் மார்க்கு, அப்புறம் ஃபீல்டு 1 ஈக்குவல் டு வேல்யூ 1 அண்ட் ஃபீல்டு 2 ஈக்குவல் டு வேல்யூ 2 அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். அந்த ஃபார்மில் என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேஷ்போர்ட் HTML இங்கே வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க், அப்புறம் அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபீல்டோட ஆக்சுவல் நேம் இது ஃபீல்டு நேம் 1 ஈக்குவல் டு அதுக்கு என்ன வேல்யூ ஃபில் பண்ணாங்க, அப்புறம் ஃபீல்டு நேம் 2 ஈக்குவல் டு வேல்யூ 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதான் இங்கே பார்க்குறீங்க. இது வந்து இந்த 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 மாதிரி ஃபீல்டை வந்து இந்த மாதிரி யூஆர்எல்ல பாஸ் பண்ணுறதுக்கு பேர் query parametersனு பேர். ஓகே, URL query parameters. இது வந்து திஸ் இஸ் நாட் ஸோ என்ன சொல்கிறது, நம்ம லாகின் பண்ணும் போது நம்மளோட பாஸ்வேர்டை இந்த மாதிரி யூஆர்எல்ல யாராவது பார்த்தாங்கன்னா இட்ஸ் நாட் சேஃப். அதனால் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் சேஞ்ச் த மெத்தட் டு போஸ்ட். ஓகே, ஸோ இப்போ போஸ்ட் பண்ணும்போது ஓகே, ஸோ இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். சேம் மகேஷ், நான் இப்போ என்ன பண்ணுறேன் 8899 பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இந்த யூஆர்எல் டேஷ்போர்ட் HTMLக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு query parameters எதுவுமே இல்லை. ஸோ இது பட் ஸ்டில் இது வந்து டேஷ்போர்டுக்கு போகுது. அப்போது இந்த நான் பண்ண இன்ஃபர்மேஷன் போயிருக்கா இல்லையா, நான் சப்மிட் பண்ண இன்ஃபர்மேஷன் போயிருக்கா இல்லையா போஸ்ட் மெத்தடில் அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா லெட் மீ கெட் பேக்.
இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ தான் வந்து we are using வெப் இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ வெப் இன்ஸ்பெக்டர் எப்படி யூஸ் பண்ணால், இருக்கிற ஃபைல் அப்படியே என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட். ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வெல்கம், எலமெண்ட்ஸு, கன்சோல், இதில் நெட்ஒர்க்குன்ற டேப். சப்போஸ் உங்களுக்கு இங்கே நெட்ஒர்க் டேப் விசிபிளாக இல்லைன்னா அப்படியே இன்னும் போனீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே இல்லைன்னா இங்கே வரும் இந்த மோர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்னு ஒரு ஒரு ஆப்ஷன் வரும். இதே மாதிரி அந்த நெட்ஒர்க் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த நெட்ஒர்க் டேப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் பேஜை ரீலோட் பண்ணிக்கணும். ரீலோட் பண்ணிவிட்டு இங்கே மகேஷ்னு டைப் பண்ணுறேன், பாஸ்வேர்டு வந்து 7788. ஓகே, லாகின். இப்போது இங்கே டேஷ்போர்ட் HTML வந்துடுச்சு. இங்கே ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில். ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெடர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஹெடரில் இந்த பேஜுக்கு போன ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். எப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அண்ட் ஆக்ஷன் வந்து டேஷ்போர்ட் HTML, மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் இல்லையா. ஒரு டேஷ்போர்டில் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இது ஹெடர்ஸு, அதில் ரெக்வஸ்ட் URL வந்து டேஷ்போர்ட் HTML, ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட். ஓகே, ஸோ இதில் இந்த போஸ்ட் மெத்தடில் ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்குல்லையா, அந்த ஃபார்ம் டேட்டா நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இந்த பேலோடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேலோடில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்சி யூசர் நேம் மகேஷ், பாஸ்வேர்ட் 7788. ஓகே, ஸோ இது இப்படி தான் வந்து போஸ்ட் மெத்தட் வந்து லைக் ஓகே இது நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையா, நம்ம ஃபார்ம் கரெக்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்ம் டேட்டா, இது எந்த மாதிரியான ஃபார்ம் டேட்டா எனக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத பேக் அண்ட் டெவலப்பர் சொல்லுவார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அதில் ஒரு ஃபீல்டு ஒரு வேல்யூ வரணும், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேமில் ஒரு வேல்யூ வரணும், ஜெண்டர் அப்படின்றதுல ஒரு வேல்யூ வரணும், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் டேட்டா ஓகே இப்படி தான் ஃபார்ம் டேட்டா வரணும்னா இதுக்கு HTML ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படி தான் மோஸ்ட்லி ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் டேட்டா அனுப்பணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஐ ஷுட் பி கிரியேட்டிங் திஸ் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு ஒரு இது அடிஷ்னலாக வந்து ஒரு செக் பாக்ஸ் ஐ அக்செப்ட் ஆர் கீப் மீ லைக் ரிமெம்பர் மீ ஆன் திஸ் டிவைஸ்னு சில செக் பாக்ஸ் பார்த்துப்பீங்க. அது பண்ணுறதா இருந்தால் என்ன, ஸோ என்ன பண்ண போகிறோம், ஒரு டிவ்னு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு டேக் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு செக் பாக்ஸ் வரணும், அதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். ஓகே, அதில் அந்த செக் பாக்ஸ்க்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அது நேம் வந்து ரிமெம்பர் மீ கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ ஆன் திஸ் டிவைஸ் கொடுத்துட்றேன். இப்போது பேக் வந்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்க, இங்கே ரிமெம்பர் மீ அந்த டிவைஸ்ன்றது ஒரு செக் பாக்ஸும் இருக்குது. இப்போது நான் 2 விஷயம், ஒன்று வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டேரக்டாக லாகின் கிளிக் பண்ண போகிறேன். இந்த 2 பட்டனை வேணால் நான் ஹைட் இட், நான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கமெண்ட் பண்ணால் டாட் ஸ்லாஷ் இந்த மீதி இருக்கிறது வந்து இங்கே. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாக கமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரே ஒரு லாகின் ரீசெட் பட்டன் மட்டும் தான் காமிக்கும். ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணாமல் சப்மிட் கொடுக்க போகிறேன். அப்போ பேலோடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ பேலோடு எப்படி இருக்குன்றதான் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, மகேஷ் 1122 லாகின். இப்போது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது ரெண்டு மட்டும் தான் போயிருக்கு, அந்த இது வந்து போகவே இல்லை. ஓகே, இப்போது 4455 ரிமெம்பர் மீ அந்த டிவைஸும் பண்ணிவிட்டு இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு டேஷ்போர்டில் பேலோடு பார்த்தா யூசர் நேம் மகேஷ், பாஸ்வேர்ட் 4455, ரிமெம்பர் மீ ஆன். ஓகே, ஸோ நான் இது எப்படி ஓகே இது வந்து டிஃபால்ட்டாக வந்து செக் பாக்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து ஆன் தான் போகும். இதை நான் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் வேல்யூ ஈக்குவல் டு எஸ். ஓகே, இப்போ எஸ்ன்னு கொடுத்தேன்னா 7789. ஓகே, ஐ திங்க் அது ரெஃப்ரெஷ் பண்ண மட்டும் நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு ரெஃப்ரெஷ். ஓகே,
ஓகே. 1 2 3 5 ரிமெம்பர் மீ லோகன். இப்போ போயிட்டு செக் பண்ணி இப்போ பாருங்க, ரிமெம்பர் மீ எஸ். ஓகே. ஸோ இப்படி தான் இந்த நேம் அண்ட் வேல்யூஸ் தான் இந்த ஃபார்மில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. என்ன மாதிரியான சிலதில் வந்து என்ன ஃபில் பண்ணுறோமோ அது வேல்யூவாக போகும். சிலதில் வந்து இந்த வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குற பேராமீட்டர் தான் இங்கே வேல்யூவாக போகும். ஓகே. ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு ஃபார்ம் எப்படி வந்து சர்வருக்கு போகுது, ஃபார்முக்குள்ளே இருக்கிற டேட்டா எப்படி சர்வருக்கு போகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதுதான் வந்து லைக் அப்சல்யூட் பேசிக்ஸ். ஓகே. அகெயின் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஃபார்ம்ன்ற டேக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் ஆன் த ப்ரௌசர். ஸோ அதில் ரெண்டு முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷன், இன்னொன்று வந்து மெத்தட். ஓகே. ஸோ ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சர்வருக்கு அனுப்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் லாகின் டீட்டெயில்ஸ், உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா வில் ஆல்வேஸ் யூஸ் போஸ்ட். அண்ட் இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸோட டேட்டாவும் நான் சப்மிட் கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனில் நான் என்ன ஃபைலோ, என்ன எண்ட் பாயிண்ட்டோ, என்ன யூஆர்எல் கொடுக்குறனோ அந்த யூஆர்எலுக்கு தான் இந்த இந்த என்டையர் ஃபார்ம் டேட்டா போய் ரீச் ஆகும். ஓகே. ஸோ இதுக்குள்ளே மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய டேக்ஸ் இருக்குது, நிறைய இன்புட் டேக்ஸ் இருக்குது, செக் பாக்ஸ் இருக்குது, ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது, செலக்ட் மெனுஸ் இருக்குது, டெக்ஸ்ட் நிறைய இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்கோப்ஸ் லிமிட்டடாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறதுனால இன்புட் டைப் டெக்ஸ்ட் பார்த்தோம், டைப் பண்ணுற ஒரு டிஃப்ரென்சியேஷனு, அண்ட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் பார்த்தோம். அண்ட் ஓகே, இந்த ஃபீல்டுக்கான இந்த ஃபீல்டு எந்த நேம் வச்சு இந்த வேல்யூ சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறது. அதுக்கு தான் வந்து யூஸ் அ நேம் ஆட்ரிபியூட். இந்த ஃபீல்டில் பர்டிகுலராக யூசர் என்னென்ன வேல்யூ டைப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது இந்த நேமில் இருக்கிற வேல்யூ வச்சு தான் அது போய் சப்மிட் ஆகும். திஸ் வில் பிகம் த கீ அண்ட் யூசர் டைப் பண்ணுற வேல்யூ வில் பிகம் த வேல்யூ. ஓகே. அண்ட் ஒரு இன்புட்டுக்குமே வந்து நம்ம லேபிள் பைண்ட் பண்ணலாம். அது எப்படி பைண்ட் பண்ணுவோம்னா இந்த ஐடி வச்சு பைண்ட் பண்ணுவோம். இந்த ஐடி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு யூனிக்காக இருக்கணும் ஃபார் அ கிவன் HTML பேஜ். ஒரு 2-3 HTML பேஜ் இருக்குது. இந்த HTML பேஜில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதே ஐடி இன்னொரு HTML பேஜ் யூஸ் பண்ணணும், ப்ராப்ளம் கிடையாது. பட் வித்தின் த சேம் HTML டாக்குமெண்ட் ஒரு ஐடி ஒரு தடவை தான் வரணும், அது ரிப்பீட்டே ஆகக்கூடாது. ஸோ இந்த ஐடியை வச்சு தான் இந்த லேபிளில் ஃபார்ன்ற ஆட்ரிபியூட் வச்சு ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுவோம். இந்த ஐடியில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் ஃபாரில் கொடுத்தா அந்த லேபிள் அந்த எலமெண்ட்டோட பைண்ட் ஆகிடும். ஸோ நான் போயிட்டு இந்த யூசர் நேம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஓகே. அண்ட் இன்புட் டைப் சப்மிட், இன்புட் டைப் ரீசெட்னு ரெண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓல்டு சின்டாக்ஸ். இப்போ நியூவர் எலமெண்ட்ஸ் வந்து இந்த பட்டன் டைப், அந்த பட்டன்ற டேக் வச்சு யூஸ் பண்ணுறது, அதுவும் பார்த்தோம். அண்ட் இதில் எப்படி வந்து இந்த நெட்வொர்க் டேப் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோம். இன்னொரு தடவை ஐ வில் வாக் யூ த்ரூ. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு நெட்வொர்க் டேப் போகணும். ஸோ நெட்வொர்க் டேப்பில் நான் இன்னொன்று சொன்னேன், அதையும் இப்போ டெமோ பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் அந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் அடிச்சேன்னா லோட் ஆகிற பேஜ் வந்து எப்பவுமே ரெக்வஸ்ட் வந்து கெட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போது கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுட்டு இந்த லாகின் டாட் HTML இருக்கு இல்லையா, இந்த லாகின் டாட் HTML கிளிக் பண்ணால் ஹெடர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மெத்தட் இஸ் கெட். ஓகே. ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து கெட்டுன்னு இருக்கு. இப்போ இதே நான் வந்து இப்போ நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி போய் பார்த்தா ஹெடர் வந்து போஸ்டர் மாதிரி இருக்குது. பேலோட் நான் ஃபில் பண்ண வேல்யூஸ் செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணதால அதுவும் சேர்ந்து போயிருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் இட். ஃபார்ம் டேக் பற்றி பேசிக்காக பார்த்தோம். ரொம்ப பேசிக்காக ரெண்டு இன்புட் டைப்ஸ் பார்த்தோம், பட்டன்ஸ் பற்றி பார்த்தோம், அண்ட் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஸோ வெறும் ஒரு ஃபார்மில் கெட் மெத்தட் ஈக்குவல் டு கெட்டுன்னு கொடுத்தா அது வந்து இந்த மாதிரி query பேராமீட்டர்ஸாக போகும். ஸோ query பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எந்த ஆக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஆக்ஷனுக்கு ஃபாலோட் பை கொஸ்டின் மார்க், அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபீல்ட் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்ற ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்கும். பிட்வீன் ஃபீல்ட்ஸ் நம்ம வந்து அந்த ஆம்பர்சன்ட்ன்ற கேரக்டரை வச்சு ஒரு செப்பரேட்டராக யூஸ் பண்ணி வில் ட்ரை டு வித் எவ்ரிதிங். ஸோ இந்த ஃபார்மேட்டில் அனுப்புறதுக்கு பேர் தே ஆர் கால்டு query string parameters. ஓகே. ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி இதே யோசிச்சு பாருங்கள்.
இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நிறைய ஒரு ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகுது. அப்போது போயிட்டு ஐ கேன் சே லைக் மேக் ஈக்குவல் டு சாம்சங் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் அனுப்புனா பேக்எண்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே சாம்சங் க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு இப்போ லிஸ்ட் ஆகணும் அப்படின்றத வச்சு இது லிஸ்டட். அண்ட் அடிஷ்னலாக ப்ரைஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 25,000 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே ஸோ 25,000க்கு கம்மியாக இருக்கிற எல்லா சாம்சங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான query ஸ்ட்ரிங்குக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து லைக் தீஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ். இது வந்து லைக் ஆல்ரெடி அவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். இருக்கிற ப்ராடக்ட்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், மேக் மட்டும் எனக்கு சாம்சங் மேக் வரணும், ப்ரைஸ் வந்து 25,000 கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடுன்றதுனால this can be done using same HTML form but method equal to getன்னு போட்டு query string parameterலாம் வச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் நம்ம சர்வருக்கு அனுப்புகிறோம் போது ஆல்வேஸ் யூஸ் போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ வெப் இன்ஸ்பெக்டரில் லைக் இன்டெப்த்தாக போடனா கூட ஆன் த ஹை லெவல் இன்ஸ்பெக்டர் வெப் இன்ஸ்பெக்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நெட்வொர்க் டேப் எப்படி போகிறது, அதில் ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை ஹைலைட் பண்ணி அதோட ஹெடர்ஸு அதோட பேரோடு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூஆர் கோயிங் டு ரிசர்ச் ஆன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ். என்னென்ன இன்புட் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன இன்புட் டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எம்டிஎன் இருக்குல்லையா, மொசில்லா டெவலப்பர் நெட்வொர்க், அந்த இதில் போயிட்டோம். அப்படி இல்லைனா லைக் W3 ஸ்கூல்ஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்துட்டு, நாட் ஓன்லி இன்புட் டேக்ஸ், அந்த செலக்ட் மெனு, டெக்ஸ்ட் ஏரியா, அந்த மாதிரி இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ட்ரை டு கம் அப் வித் அ ரிப்போர்ட். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சாலிடிஃபை பண்ணுற மாதிரியான நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ்லாம் பார்க்கலாம்.